நம்ம சேரனனுக்கு சந்தா தான் ஜோடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கார்த்திகா தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. கார்த்திகா தான் ஜோடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்விஸ்ட்ட வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சந்தாவ வந்து பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு அனுப்பிட்டு கார்த்திகாவ வாலா வெட்டியா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இப்ப நமக்குள்ள ஒரு கன்ஃப்யூஸ் வந்துரும். ஐய்யய்யோ! நம்ம சேரனனுக்கு யார் ஜோடியா இருப்பாங்க? அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணன்கிட்டயும், அப்புறம் நம்ம சோழன் எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. அதாவது உங்க வீட்டு சைட்ல இருந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆரம்பத்தில சொன்னது மாதிரி, ஒரு வேளை இவங்க கூட்டிட்டு போனா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான், நான் வந்து இவங்கள கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப கதையே வந்து வேற மாதிரி. ஆ ரோஸ் கட் வாங்க போறது என்னமோ இந்த மனோகரன் ஃபேமிலி தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ, அதனால தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி எங்க சைட்ல இருந்தும் நாங்க வந்து எங்களோட சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வரோம் ரிசப்ஷனுக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ, இப்ப நம்ம சோழனும், பாண்டியும் போயிட்டு வானதியோட வீட்ல வானதிய வந்து அவங்க ஃபேமிலியவும் இன்வைட் பண்றாங்க. இப்ப திருவண்ணாமலையில வந்துட்டு ரிசப்ஷன் வச்சிருக்கிறாங்க. 1 வருஷமா அவங்க அப்பாவும், அம்மாவும் சோழன் நிலாவ வந்து ஏத்துக்கிறல. இப்பதான் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால சின்னதா ஒரு ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போவோம். நீங்க வந்துருங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வானதியோட அப்பா இருந்துட்டு, "கண்டிப்பா வந்துருவோம். அதுவும் சரிதான். எத்தன நாளைக்கு தான் சண்டை போட்டுட்டு முறைச்சுட்டே இருக்க முடியும்? சமாதானமா போயிறணும்ல. பெத்த பொண்ணோட ஆசைய நிறைவேத்திட்டாங்கன்னா, அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தானே நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்ப வானதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி இருந்துட்டு, "மறக்காம வந்துரு வானதி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா வந்துருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு, அங்க திருவண்ணாமலையில நெறைய கோவில்லாம் இருக்குது. நம்ம காலையிலேயே கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா, கோவில்லலாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ரிசப்ஷன முடிச்சுட்டு அப்படியே வந்துரலாம். அதனால கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானதிய கையில பிடிக்கவே முடியல. இப்ப சோழன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன சொல்றாருன்னா, "எங்களுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போய் எந்த சொந்தக்காரங்கள கூட்டிட்டு போகுறது? அதனால தான் இப்படி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்ன இவரு இப்படி சொல்றாரு?" அப்படிங்கும்போது, "அவன் சும்மா சொல்றான் வானதி. நீ இல்லாம எப்படி? நீயும் நம்ம குடும்பம் தானே! ஃபங்ஷன்ல நீ உன்னைய விட்டுட்டு எப்படி போக முடியும்? எல்லா ஃபங்ஷனுக்கும் நீ வரத்தானே செய்யணும். அதனால தான் சொல்றதுக்கு வந்தோம். மறக்காம வந்துரு சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "கண்டிப்பா நான் எல்லாரையுமே கூட்டிட்டு வருவேன் பாண்டி" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன தான் வந்து இங்க கஸ்தூரி வீட்டுக்கு போறாங்க. அதாவது அவங்க அத்தை வீட்டுக்கு. அத்தை வீட்டுக்கு போகும்போது கார்த்திகா வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. கஸ்தூரி வந்துட்டு எப்பயுமே சேரண்ண வந்ததுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டான் டூம்னு கத்திட்டு கிடப்பாங்க. பட் எதுவுமே சவுண்டே இல்லாம வந்து "என்னப்பா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம சோழனுக்கும், நிலாவுக்கும் அவங்க அப்பா இவங்க 2 பேரோட கல்யாணத்த அவங்க அப்பா பார்க்கல. அதனால கோவில்ல சிம்பிளா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்ப அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. திருவண்ணாமலையில நிலாவோட அப்பா ஆசைப்படி ரிசப்ஷன் வைக்க போறாங்க. அவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்களும் வந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க அத்த. அதனால தான் சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் வந்துட்டு என்ன பிரச்சனையா இருக்கும்? கார்த்திகாவுக்கு வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை இருக்குமோ? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கார்த்திகா இருந்துட்டு, "அம்மா இப்படிதான் மாமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க வந்துடுறோம் மாமா கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. ஆனாலும் நம்ம சேரன வந்து யோசிச்சுக்கிட்டே தான் வராரு. கார்த்திகாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோ? எப்பயுமே அத்தை வந்து ஏதாவது சொல்லி குதிச்சுக்கிட்டே இருப்பாங்களே! இப்ப ஏன் இவ்ளோ சைலன்ட்டா இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம எல்லாருமே வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம சேரண்ணா வந்து ரொம்ப டல்லாவே இருப்பாங்க. கார்த்திகாவ பத்தி யோசிச்சுக்கிட்டேன்னு. சரி ஓகே என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம இதில விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன வந்து அவரோட மனச தேத்திக்கிருவாரு. அதுக்கப்புறமா இப்ப ஃபங்ஷன் போறதுக்காக எல்லாருமே பேக் பண்ணி ரெடியா தான் இருக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் அப்பாவையும் கூட கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு வேன் வரும். அந்த வேன்ல நீங்க எல்லாருமே கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிட்டு, வானதிக்கு ஃபேமிலி, அப்புறம் அவங்க யாரெல்லாம் இன்வைட் பண்ணாங்களோ, அவங்க கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கஸ்தூரி, கார்த்திகா, அப்புறம் அனீஸ் பாய், அப்புறம் சேரன் கூட வேலை பார்க்குறவங்க, அப்போ நம்ம கண்ணன் ப்ரோ, அப்புறம் சோழனோட
காரு ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேன்ல வரதா வந்து ரெடியாகி கிளம்பி வேன் வந்துரும். வேன்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல போறாங்க. அதில நம்ம சோழன் தான் வந்து கார் ஓட்டிட்டு வராரு. நடேசன் அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல ஏறுனதுலேருந்து ஒரே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்கு முன்னாடி "மானத்த வாங்கிராதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டே. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. அங்கிள் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அங்கிள் நீங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருங்க. அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, "ஆமாண்ணே, அங்க வந்து அசிங்கப்படுத்திறாமண்ணே. ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிர போறாரு. அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பணக்காரங்க. இவர் பாட்டுக்கு தண்ணிய போட்டுட்டு என்னத்தையாவது கத்தி அலப்பற பண்ணிற போறாரு. அப்புறம் ரொம்ப அவமானமா ஆயிரும். எல்லாருக்கு முன்னாடி எல்லாருமே சிரிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாரி எதுவும் பண்ணாம பார்த்துக்கோனே" அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லும்போது, "என்னடா ஆளாளுக்கு கூட்டிட்டு போய்க்கிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன இப்படி சின்ன பசங்க அட்வைஸ்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ வண்டிய நிப்பாட்றா, நான் இறங்கி போறேன். அப்படி ஒண்ணும் நான் ரிசப்ஷனுக்கு வரவே இல்ல. நீங்களே பார்த்துக்கோங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "இல்லப்பா, இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பொதுவா சொல்றேன். நீங்க எப்பயுமே இப்படி தானே பண்ணுவீங்க. என்ன ஃபங்ஷன்னாலும் இப்படித்தான் ஏதாவது ஒரு அலப்பறையா கூட்டிட்டே இருப்பீங்க. அதனால தானே சொல்றோம். இப்ப என்ன தப்பா சொல்லிட்டோம்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படிலாம் உங்ககிட்ட பேச்ச கேட்டுட்டு நல்லா வர முடியாதுடா. ஓவரா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு நடேசன் அப்பா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பண்றத தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன வந்துருச்சு உங்களுக்கு? சரி இனிமே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்களும் இவிங்க சொல்றது மாதிரி நடந்துக்காதீங்க சரியா?" அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்லிர்றாங்க. ஸோ, இப்ப அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, இந்த அ நம்ம நிலாவுக்கும், சோழனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மதி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. ஏற்கனவே ஸ்டார்ட்டிங்ல ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வர்றது மாரியும், இவங்க வந்து கார்ல இறங்குறது மாரியும் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றது வந்து சூர்யா ஃபேமிலிய. அவங்க வந்து நம்ம சேரன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பாங்க. இந்த வடை சுட்டு தருவாரே அண்ணே, சேரண்ணே பொண்ணுக்கு. அந்த சீனு. ஸோ 2யுமே எடிட் பண்ணி இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து இப்ப ரீகிரியேட் ஆகுறது மாதிரி தான் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் ஃபேமிலி வந்து வருவாங்க. அப்பதான் நம்ம மதி வந்து பார்த்தீங்கன்னா, சோழனுக்கும், நிலாவுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமா தான் இருக்குது. ஏன்னா, சோழன இதே வீட்ல இருந்து தான் ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதாவது சோழன கொல்ற அளவுக்கு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ இவங்கள காப்பாத்தி, உண்மைய சொல்லி நிலாவ அங்கருந்து கூட்டிட்டு போவாங்க இல்லையா? ஸோ, அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு வந்து போகும். இப்போ நிலாவோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம தேனுகிட்ட கேட்பாங்க. "இது என்ன இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இவங்கள தான் உன் பொண்ணு தேடி போய் கல்யாணம் பண்ணி, இந்த குடும்பத்தில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாளா? எப்படி இருக்கா பாரு! எப்படி யோசிச்சிருக்கா பாரு! நம்மள மாதிரி கொஞ்சமாவது யோசிச்சிருக்காளா உன் பொண்ணு?" அப்படின்ற மாதிரி தேனோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. இவிங்களுக்கு வந்த வாழ்வு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பேசிக்கிறாங்க. பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ ரெஸ்பெக்ட் குடுக்கவே இல்ல இவங்களுக்கு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் அப்பாவ நிலா தான் வந்துட்டு "உட்காருங்க அங்கிள்ன்னு" சொல்லிட்டு எல்லாரையுமே உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம நிலாவோட அண்ணன் இருந்துட்டு தாஸ் இருந்துட்டு, "உங்களுக்கு அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டி, பல்லவன் அப்புறம் வந்து நம்ம சேரண்ணா, நடேசன் அப்பா எல்லாருமே வந்து அங்க போயிருவாங்க. அப்புறம் நிலாவோட ரூம்ல வந்துட்டு சோழன் போயிருவாரு. எல்லாருமே பேக்லாம் வச்சதுக்கப்புறமா எல்லாரையுமே வந்து சாப்பிடுறதுக்கு கூப்பிடுவாங்க. மதியோட மதி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப மதியோட அப்பாவும், அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அப்ப நிலா கிட்ட போய் பேசுறதுக்கு போவாங்க. "நல்லா இருக்கீங்களா அத்த? நல்லா இருக்கீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் உனக்கு தேவையா? எப்படியெல்லாம் உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் உன்னைய வளர்த்தாங்க. இப்படி அவங்களோட கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு, இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிற பாரு. அவங்களுக்கு ஏதாவது சென்ஸ் இருக்குதா? ஏதாவது நாகரீகம் தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே நிலாவுக்கு வந்து ஒரு மாரி அப்செட் ஆயிருது. அவங்க அங்கருந்து போயிர்றாங்க. இதுக்கப்புறமா சோழன் வந்து ஏதாவது கஷ்டப்படுவாரு. நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிலா வந்து நினைக்க, நிலா வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. நல்லபடியா ஃபங்ஷன் முடியணும். நம்மள அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா, நிலா வந்து ஃபீல் பண்ணுவாளே! எந்த காரணத்த கொண்டும் இவங்க அவமானப்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நினைக்கிறாங்க. அதே மாரியே உடனே நிலா கிட்ட வந்துட்டு, "நிலா நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போயி அண்ணனும் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சோழா" அப்படின்னு சொல்லவுமே சோழன் வந்து இங்க சேரண்ண இருக்கிற ரூம்க்கு வராங்க. வந்துட்டு, "என்னண்ணே
எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடா, எப்ப ரிசப்ஷன் முடியும்? எப்ப இங்கேருந்து போகணும்னு இருக்குடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஏண்ணே, எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னன்னு தெரியலடா, உன்னைய இவங்க கொல்ல பார்த்தப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் வாரோம். ஏதோ மனசுக்கு பாரமாவே இருக்குதுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலைப்படாதண்ணே, நாளைக்கு இந்நேரம் நம்ம இங்கேருந்து கிளம்பியிருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "இந்த வீட்ல கண்டிப்பா நம்மள வந்து அவமானப்படுத்த தான் செய்வாங்க. நம்மள கடையில வச்சு எந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்களோ, அத விட டபுள் மடங்கு அவமானப்படுத்துவாங்கண்ணே. அப்பதான் வந்து நிலா ஃபீல் பண்ணுவா, கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் நம்ம இடம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. சரிண்ணே, சரி சோளா, நீ சொல்றது எங்களுக்கு புரியுது. நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நாங்க என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்போம். சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நடேசன் அப்பா கிட்ட தான் மறுபடியும், "நான் நமக்குள்ள கூட சொல்லலண்ணே. இவருக்கு தான் சொல்றேன். இந்த ஆளுக்கு தான் சொல்றேன்." "என்னடா, நானும் அப்ப இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்க. கார்ல இருந்து என்னை இறக்கி விட்டுருக்கலாம்ல. நானே போயிருப்பேன்ல. இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரிப்பா, சரிப்பா, கத்தாதீங்கப்பா. இப்ப என்ன தெரியாம சொல்ட்டான்ப்பா அவன், விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ண வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ நடேசனப்ப வந்துட்டு, "வேகமா நான் போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்து வெளியில வருவாரு. வெளியில வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் உட்காந்துட்டு இருப்பாங்க. "என்ன என்னாச்சு? என்ன கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, இது என்ன வீட்டுக்குள்ள எப்படி நம்மளால அடைஞ்சு இருக்க முடியும்? அப்படிலாம் வீட்டுக்குள்ளலாம் நான் இருக்கவே மாட்டேன். நான் ஊர போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு மனோகர் இருந்துட்டு, "இந்த நேரத்தில எப்படி நீங்க போவீங்க? காலையில போகலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. இப்படிலாம் வீட்டுக்குள்ளலாம் என்னைய அடைச்சு போட்டுலாம் வச்சுட்டுருக்க முடியாது. நான் கிளம்பி போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர வெளியில போயிருவாரு. வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் சரின்னு சொல்லிட்டு வெளியில போயிருவாரு. அதுக்கப்புறமா இப்போ எல்லாரையுமே சாப்பிடுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்கு வரும்போது நடேசன் அப்ப, "அங்கிள் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவர் என்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தாரு? அவரால வீட்டுக்குள்ள இருக்க முடியலையாம். வெளியில போயிட்டாரு. அப்படியே நான் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயய்யோ! அவர் எங்கிட்டாவது போயிற போறாருன்னு" சொல்லும்போது, தேன் இருந்துட்டு, "என்ன அவர் என்ன சின்ன பிள்ளையா? வயசானவர் தானே! அவருக்கு எல்லா இடமும் தெரியும். எங்கிட்டாவது போயிட்டு வந்துர மாட்டாரு. அட்ரஸ் தெரியாமலா இருக்க போறாரு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தேனு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துகிட்டு எல்லாருமே சாப்பிடுறதுக்கு உட்காந்துருக்கும்போது, ஆ நம்ம தேனோட சம்மந்தாரம் வந்தவங்க, அதாவது மதியோட அம்மாவும், அப்பாவும் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. "நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒண்ணொண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோழன் அப்போ ஃபர்ஸ்ட்டு சேரன் கேட்கும்போது, "நான் மேஸ்திரியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி வந்துட்டு, "நான் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் இருந்துட்டு, "இப்ப தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன்னு" சொல்றாங்க. அப்புறம் சோழன் கிட்ட வந்து அவங்க எதுவுமே பேசல. உடனே சோழன பார்க்கும்போது, "இவர தெரியாதா? இவரு நம்ம வீட்டுக்கு கார் டிரைவரா தானே வந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பெரியா வளர்ந்துருக்கா போறாரு. இவர் டிரைவரா தானே இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தேனு இருந்துட்டு, "ஆமாண்ணே, டிரைவரா வந்தவர் தான் இப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளையாகி உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்னம்மா இது, நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லடி, உள்ளத சொன்னேன். எல்லாருமே வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோழன் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவுக்கு தெரியும்ல. அதத்தானே அவர் சொன்னாரு" அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மதிய அவமானப்படுத்துறது. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு நாள் இல்லன்னா, ஒரு நாள் வந்து அடுத்த லெவலுக்கு போக தான் செய்வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு செஞ்சுட்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு காலையில எல்லாருமே கிளம்பி வந்துருவாங்கல்ல வண்டியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் நிலா இருந்துட்டு, "எங்க வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா பார்த்து போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பார்த்துக்குறோம் நிலா. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லும்போது, "இல்ல, இந்த கைக்கு மெஹந்தி அதெல்லாம் வைக்கணும். அதேமாரி மேக்கப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அந்த இத போய் பார்க்க போறோம்ன்னு" சொல்லிட்டு, மதி கூட வந்துட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ நம்ம சோழனும், தாஸ் அப்புறம் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது, இவங்கள எப்படியாவது கடுப்பேத்தணுமேன்னு சொல்லிட்டு, தாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா, இந்த வீட்டு திண்ணையில கூட உனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. இப்ப என் வீட்டு நடு ஹால்ல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிற என்ன? என்ன நேரம் பார்த்தியா? உனக்கெல்லாம் சமமா எனக்கு சமமா நீ உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நான் கேட்கணுங்கிறது" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாரி கஷ்டமாகுது. அப்போ நம்ம சோழன் வந்துட்டு, "இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு தான் எல்லாமே நேரங்கிறது. நிலாவுக்கு என்னைய பிடிச்சிருக்கு. எனக்கும் நிலாவ பிடிச்சிருக்குது. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க கூப்பிட்டதுனால தான் உங்க வீட்டு நடு வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இல்லன்னா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. "நான் மட்டும் இருந்திருக்கணும். நிலாவ கூட்டிட்டு போற நேரமா பார்த்து நான் இருந்திருந்தேன்னா, அங்க நடந்திருக்கிறதே வேறையா இருந்திருக்கும். எல்லாம் எங்க அப்பாவ சொல்லணும். இஷ்டத்துக்கு அவள ஆட விட்டுட்டு, இப்போ கண்ட கண்ட நாயங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு" சொல்லும்போது, சோழனுக்கும் கோவம் வந்துருது. "பார்த்து பேசுங்க. நானும் பொறுமையா போவோம் போவோம்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரிசப்ஷன நிறுத்திட்டு போறதுக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எல்லாரையும் கூப்பிட்டுட்டீங்களே, சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறோம்.
இப்ப நிலாவ கூப்பிட்டாலும் வந்துருவா. நாங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடா ரொம்ப திமிரா பேசுறேன்னு" சொல்லிட்டு இவரு வந்து சட்டைய பிடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நிலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு, "என்ன ஆச்சுண்ணே? என்ன நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. இப்படிலாம் வந்து மாமா, மச்சாவுக்குள்ள நடக்க தான் செய்யும். இதெல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இந்த தடவையும் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்பட்டு பேசுறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்ல நிலா. சும்மா தான் தற்செயலா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத ரீகிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இத பத்திலாம் கவலைப்படாத. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. சும்மா வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "இந்த ரிசப்ஷன் முடியிற வரைக்கும் யாருமே எதுவுமே இந்த மாதிரி ஆக்ட்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் புரியுதா? அவங்கவங்க வேலைய பாருங்க. தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ணே நான் உன்கிட்ட சொல்றேன். ரிசப்ஷனுக்கு கூப்ட்டுருக்கிறீங்க. நான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த மாரி அவமானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வார்ன் பண்றாங்க. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.